குழந்தை பிறந்த பிறகு வாழ்க்கை டென்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடிய அம்மாக்கள் ஒரு பக்கம். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. முதல்ல இப்ப அம்மாக்கள்டே போமா. தாய்மார்களின் குழந்தை வளர்ப்பு விஷயத்தில் சொல்ல முடியாத எரிச்சல் என்ன? எனக்கு என்ன தெரியும், கேளுடா. நம்ம அப்பதான் சாப்பிடலான்னு உட்காருவோம், சாப்பிடும்போது குழந்தை மோஷன் போயிடுவான். ஸோ நம்ம சாப்பிட்டு டைம்ல கூட சார் நிம்மதியா குக் பண்ண முடியாது. வந்து காலை புடிச்சுப்பாங்க, பக்கத்திலே இருக்கணும்னு சொல்லுவாங்க. கடுகு தாளிக்கிறோம் அந்த மாதிரி போடும்போது தெரிக்கும், கண்டிப்பா அவன் மேலேயும் தெரிக்கும். அது ஒரு பயம் இருக்கு. சரி பக்கம் அக்கா அப்படி விடலாம்னா பார்த்தா கூட யாரா இருந்தாலும் அவனை ஒரு 15 மினிட்ஸ் தான் டேக் ஓவர் பண்ற மாதிரி இருக்கு. அவன் ஃபீட் பிரெஸ்ட் ஃபீட் வேணும்னு கேட்கறான் சார். நான் எழுந்து எழுந்து கொடுத்துட்டு படுக்க வேண்டியதா தான் சார் இருக்கு. இல்லைன்னா போட்டு அடிக்கிறான் சார். அவன் ஃபீட் பிரெஸ்ட் ஃபீட் வேணும்னு கேட்கறான் சார். நான் எழுந்து எழுந்து கொடுத்துட்டு படுக்க வேண்டியதா தான் சார் இருக்கு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் திங் சுத்தமா தூக்கம் கிடையாதுங்க சார். குழந்தை பிறந்து 2 வயசு 7 மாசம் ஆயிடுச்சு. எனக்கு ஆரம்பத்துல இருந்தே ஆறுதல் சொல்றவங்க இன்னும் 3 மாசம் தான்மா, அதுக்கப்புறம் நல்லா சொல்லிட்டே இருக்கேன். நம்மளோட ரொட்டீன் வந்து கெட்டு போகுது. சரி நம்ம முழிச்சிட்டு இருந்து பார்த்தா அது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி கோவம் வந்து அந்த பாப்பா மேலேயே எனக்கு காட்டுற மாதிரி. நீ எல்லாம் உருப்படவே மாட்ட, கர்மம் பிடிச்ச நாய, சனிய, தொம்ம, போறம்போக்கு. இன்னொரு வாட்டி எழுப்புன கீழே குதிச்சு செத்துருவேன். ஆம்பளைங்க ஜஸ்ட் பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு வெளியே கிளம்பி ரெடியான்னு நின்னுறாங்க. நோ சார், நான் ரொம்ப டீசென்டான ஃபேமிலில பிறந்தவன் சார். என்ன பத்தி யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லிருக்காங்க சார். ஒருத்தனை ரெடி பண்ணிட்டு இன்னொருத்தனை ரெடி பண்றதுக்குள்ள அவன் எல்லாத்தையும் கழட்டிட்டு நிப்பான். அந்த வெளியே போற ஆசையே போயிடும். காலேஜ் படிச்சிட்டு இருக்கும் போதே கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து சார். இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. கேக்குறேன் என்னம்மா இது, பால் குடிக்குது தூங்குது அப்புறம் மோஷன் போகுது, திருப்பி பால் குடிக்குது தூங்குது மோஷன் போகுது, என்னமா இதுதான் டியூட்டி. கேக்குறேன் என்னம்மா இது, பால் குடிக்குது தூங்குது அப்புறம் மோஷன் போகுது, திருப்பி பால் குடிக்குது தூங்குது மோஷன் போகுது, என்னமா இதுதான் டியூட்டி. ஃபீடிங் மாதிரி இன்னொரு பிள்ளைய நினைச்சே பார்க்க கூடாது நினைச்சேன் சார். அப்படியே பெத்துட்டா கூட டக்கு டக்குன்னு பெத்து எல்லாத்துக்கும் ஒரேடியா எல்லாத்தையும் கழுவி முடிச்சு கிடிச்சிட்டு வேலைக்கு போயிடணும். என்ன சொல்கிறீர்கள்? தூங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு தோணால சிரிக்க ஆரம்பிச்சிருவான். சிரிச்சுக்கிட்டே இருப்பா சார். இதுல ஏதாச்சும் ஒரு டிலே பண்றான், சீக்கிரம் சாப்பிடாதீன்னா நீ கியூட்டா பேசல நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்றோம். அந்த ஹோட்டல்ல இருக்க ஃப்ரண்ட் ஆபீஸ் ரிசப்ஷனிஸ்ட் இருப்பாங்கல, அது மாதிரி மார்னிங் மீட்டிங் முடிச்சு பாப்பாக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஊட்டி எல்லாம் முடிச்சு நான் சாப்பிட்றதுக்கு ஒரு 12 மணி ஆகும் சார். காலையில எத்தனை மணிக்கு சாப்பிடுவான்? நான் 8 மணிக்கு சாப்பிடுவேன். நான் 12:30 மணிக்கு சாப்பிடுறேங்க. சாப்பாடு ஊட்ட ஆரம்பிச்சோம்னா 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆக்கிடுவேன் சார். ஆனாலும் சாப்பிட மாட்டான். சாப்பாடு ஊட்ட 2 மணி நேரத்துக்கு ஒரு தரம் சார்ட் போட்டு டிக் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் கட்டாயமே கிடையாது. எல்லாருமே குழந்தை வளர்த்துக்கிறோம் சார். அந்த மாதிரி கட்டாயம் இருக்கு. Objection, Your Honor. ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்துருக்கனா? அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவேன். போகும்போது பிஃபோர் தட் இட் செல்ஃப் தே கெட் இன்டு an agreement. மாமியார் மாமனார் இருக்காங்களா, நான் அப்ப அந்த இடத்துல இருக்க மாட்டேன். I want to live with my privacy. அப்பனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. சிரமமானதா இருக்கு, அது இயல்பு, அதுதான். அப்ப அது உங்களுக்கு தொந்தரவா தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட் தான் சார். சரி, மாமியாரை கூப்பிட்டு வந்து வச்சுக்க வேண்டியதானே. இதுதான் சார் பிரச்சனையே. இப்போ இவங்க தம்பி கூட இருக்காங்க சார். அதான் பிரச்சனையே. 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை குழந்தைக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? இல்ல சார், எழுப்பி நம்ம கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இங்க வா. ஐயய்ய ராடுகாரப்பே. எதை உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல? குழந்தை வந்து ஈஸியா டைவர்ட் ஆயிடுங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுங்களேன். Objection, Your Honor. ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்துருக்கேன். எவ்ரிடே பண்ணும்போது அது பேம்பரிங்கா எடுத்துட்டு போறது, அவ்வளவுதான். I don't agree with this point. I am speaking, no cross speaking. Sit down please. இது ஒண்ண கத்து வச்சிட்டு ஓயாம மிஸ்டர் வண்டு, கோர்ட்ல இப்படி எல்லாம் அடிக்கடி கத்தப்படாது. கடுப்பேத்துறார் மை லார்ட். நீங்க இப்ப அடிஷனலா யாராவது வச்சு தான் பார்க்கணும். இப்ப கடைசியில நீங்க எங்க வந்து வைக்கிறீங்கன்னா ஒரு சப்போர்ட் சிஸ்டத்தை கிரியேட் பண்ணிக்கன்னு சொல்றீங்க. அடாடாடாடாடாடா, இத சொல்றதுக்காயா எவ்வளவு காலம் படாத பாடுபட்ட? நான் தான் உன்னை சொல்ல விடாம தடுத்துட்டேனா? எவ்வளவு பெரிய தவறு. 1.5 வயசுல இருந்து வாஷிங் மிஷின்ல இருந்து நான் துணி எடுத்து போடணும்னா ஐ கால் ஹிம். கண்ணா பக்கெட் வச்சிருக்கேன், பக்கெட்ல நீ துணி எடுத்து போடு கண்ணா.
தீய ஒழுங்கா போட தெரியாது இவர் குட்டி தாதாவா குட்டி தாதா. கல்யாணம் ஆகி போகும்போதே பிஃபோர் தட் இட் செல்ஃப் தே கெட் இன்டு an agreement மாமியார் மாமனார் இருக்காங்களா நான் அப்போ அந்த இடத்துல இருக்க மாட்டேன். பின்றால நிறைய மாமியார் கிட்ட ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் நீங்க தான் அத்தை அவனை நல்லா பார்த்துக்க முடியும், நான் ஜஸ்ட் ஒரு அம்மா அவ்வளவுதான். அதானே உலக வழக்கம். கல்யாணம் ஆகி போகும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், மாமியார் மாமனார் என் கூட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். கல்யாணம் ஆன பிறகு நம்ம ஹஸ்பண்ட் அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போக கூடாது. நோ சார், நான் ரொம்ப டீசென்டான ஃபேமிலில பிறந்தவன் சார். என்ன பத்தி யாரோ உங்ககிட்ட தப்பு தப்பா சொல்லிருக்காங்க சார். அம்மா வீட்டுக்கு போறோம் சார், போலன்னு சொல்ல சார். ஹஸ்பண்ட்னு ஒருத்தங்க இருக்காங்களா சார், அவங்களையும் நம்ம பார்த்தாகணும்ல சார். கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப லைட்டா கொஞ்சம் இப்படி போ. நான் வந்து ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் ஹஸ்பண்டோட சப்போர்ட் இருக்கிற மாதிரி வேற எந்த சப்போர்ட்டுமே இருக்காது சார். அவனுக்கு காலைல எழுப்பி விடுறது, கக்கா கழுவுறது, குளிப்பாட்டுறது, எல்லா வேலையும் ஊட்டுறது, சமையல் செய்யறது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. எனக்கு என்ன தெரியுமா சார், அன்னைக்கு ஃப்ரிட்ஜில் இருந்து சாக்லேட் பாக்ஸ் எடுத்துட்டான். எடுத்து ஏற்கனவே 2 சாக்லேட் எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு ஐ இந்தா இருக்கு. இப்ப இந்த மாதிரி நானே எனக்கு டென்ஷனை இழுத்து விட்டுக்கிறேங்கிறவங்களா யார் சார்? ஆக்சுவலி சப்போர்ட் சிஸ்டம் இன் டர்ம்ஸ் ஆஃப் மாமியார் மாமனார் அம்மா அப்பா. அப்படி இல்லைன்னா டே கேர்னா டே கேருக்கு போலான்ற டெசிஷன். போதும் போதும் போதும், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இப்ப நீ